Question number 2 பாருங்க. Explain the mechanism which promote cross pollination. Explain the mechanism which promote cross pollination. Question number 3 வந்து describe self pollination, cross pollination, often cross pollination. அது மெக்கானிசம் கேக்குறாங்க. மெக்கானிசம். ஸோ செல்ஃப் பாலினேஷன் என்ன, கிராஸ் பாலினேஷன் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி நானே ஒரு டைம் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். செல்ஃப் பாலினேஷன் என்ன, இதுல இது என்னது, ஸ்டிக்மா. ஸ்டிக்மா இல்ல ஃபீமேல் பார்ட்னு சொல்லலாம், ஃபீமேல் பார்ட். சுத்தி இருக்கிறது என்ன, ஆந்தர் இல்ல மேல் பார்ட். இதோட போலன் இதே ஃப்ளவர்லயோ விழுந்தாலும் என்ன பேரு, இதோட போலன் இதே ஃப்ளவர்லயே விழுந்தா அதுக்கு பேர் என்ன, செல்ஃப் பாலினேஷன். இதோட போலன் சேம் பிளான்ட் பட் டிஃபரண்ட் ஃப்ளவர்ல விழுந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, செல்ஃப் பாலினேஷன். அது ஸ்பெசிஃபிக்கா பேர் இருக்கா, கெய்ட்னோகேமின்னு ஒரு பேர் இருக்கு, கெய்ட்னோகேமின். ஒருவேளை இதோட போலன் போய் வேற இதுல விழுந்துச்சுன்னா, வேற பிளான்ட்டோட ஃப்ளவர்ல விழுந்துச்சுன்னா கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்றோம். கிராஸ் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷன். பாலினேஷன் என்ன தெரியும், பாலினேஷன் என்ன, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா அப்படின்னு படிச்சிருக்கோம். செல்ஃப் பாலினேஷன்ல வந்துட்டு ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஆஃப்டன் கிராஸ் பாலினேஷன். இது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. செல்ஃப் பாலினேஷன் என்ன சொல்லுவீங்க, ரைஸ், வீட், ரைஸ் சொல்லலாம், வேற என்ன, இல்ல முங்பீன், பிளாக் கிராம், கிரீன் கிராம்லாம் இருக்குல்ல. கிராஸ் பாலினேட்டருக்கு எக்ஸாம்பிள் மெய்ஸ், சன்ஃப்ளவர், மெய்ஸ் இல்ல சன்ஃப்ளவர். ரெண்டு எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் படிச்சு வச்சுக்கோங்க. ஆஃப்டர்ன் கிராஸ்க்கு ரெட் கிராம், சொர்க்கம், காட்டன் இல்ல ரெட் கிராம், இது எல்லாமே. ஸோ இப்போ செல்ஃப் பாலினேஷன் ஒரு கிராப் இருக்கு அப்படின்னா அது 100% செல்ஃப் பாலினேட்டடா இருக்குமா. இப்போ என்னோட கொஸ்டின், இப்போ ரைஸ் வந்துட்டு லாவண்யா வரலையா, ரைஸ் வந்துட்டு அந்த அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அந்த இதுல, செல்ஃப் பாலினேட்டட்ல இப்போ எவ்வளவு பர்சன்ட் வந்து இருக்கலாம், செல்ஃப் பால் எவ்வளவு பெரிய இதுலயா இருந்தாலும் மோஸ்ட்லி 5% தாண்டக்கூடாது. 5% கிராஸ் பாலினேஷனை தாண்டக்கூடாது. 5% வரைக்கும் கிராஸ் பாலினேஷன் நடக்கலாம். புரியுதுங்களா. ஆஃப்டர் கிராஸ்ன்றது இந்த ரெண்டுக்கும் இன்டர்மிட்டன்ட் ஸ்டேஜ். செல்ஃபுக்கும் கிராஸுக்கும் இன்டர்மிட்டன்ட் ஸ்டேஜ் ஒன்று இருக்குல்ல, அதுதான் ஆஃப்டர் கிளாஸ் வருது. செல்ஃபுக்கும் கிராஸுக்கும் இன்டர்மிட்டன்ட் ஸ்டேஜ் ஒன்று வருது இல்ல, அது வந்து ஆஃப்டர் கிராஸ் பாலினேட்டர்னு சொல்றோம். அப்ப ஆஃப்டர் கிராஸ் பாலினேட்டர்ல எவ்வளவு பர்சன்ட் வந்து கிராஸ் பாலினேஷன் நடக்கலாம், 5 to 30%. 5 to 30% வந்து கிராஸ் பாலினேஷன். இப்ப அதை தாண்டுச்சுன்னா கிராஸ் பாலினேஷன் சொல்றோம். இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, கிராஸ் பாலினேஷன்ல செல்ஃபிங் நடக்குமா, கிராஸ் பாலினேஷன்ல செல்ஃபிங் இல்ல செல்ஃப் பாலினேஷன் நடக்குமா. கொஸ்டின் புரியுதா. கிராஸ் பாலினேட்டட் கிராப், இப்ப மெய்ஸ் இருக்கு, மெய்ஸ் இல்ல சன்ஃபிளவர் இருக்கு, இதுல செல்ஃபிங் நடக்குமா அப்படின்னு கேக்குறேன். நடக்கும். அப்படி நடக்கும்னா எவ்வளவு பர்சன்ட் வரைக்கும் நடக்கலாம், less than 10, 5 to 10% நடக்கலாம். புரியுதுங்களா. இந்த 30 தாண்டுச்சுன்னா கிராஸ் பாலினேட்டட்மா, இந்த 30 தாண்டுனா கிராஸ் பாலினேட்டட் போயிடும். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, கிராஸ் பாலினேட்டட்ல செல்ஃபிங் எவ்வளவு பர்சன்ட் நடக்கலாம், இன் நேச்சர் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படின்னா கிராஸ் பாலினேட்டட் 100% கூட மாத்தலாம். பட் இன் நேச்சர் வந்துட்டு கிராஸ் பாலினேஷன்ல எவ்வளவு பர்சன்ட் வரைக்கும் நடக்கலாம் செல்ஃபிங், 5 to 10%, அரௌண்ட் 5 to 10% வந்து செல்ஃபிங் நடக்கலாம். இது இங்க எழுதுனா அப்படின்னா நீங்க குழப்பிப்பீங்க, நீங்களே எழுதிக்கோங்க. டு சம் எக்ஸ்டென்ட் இதுலயுமே செல்ஃப் பாலினேஷன் நடக்கும் அப்படின்றத மீனிங். டு சம் எக்ஸ்டென்ட் இதுலயுமே செல்ஃப் பாலினேஷன் நடக்கும் அப்படின்றத மீனிங்.
இல்லம்மா ஜைகோட் அண்ட் எம்ப்ரியோஜெனிசிஸ்லாம் வச்சு நம்ம எதுவும் கொஸ்டின் கேட்கல. ஜைகோட் அண்ட் எம்ப்ரியோ ஃபார்மேஷன்லாம் சிடெக் கொஞ்சம் வரும். ஜைகோட் அண்ட் எம்ப்ரியோ ஃபார்மேஷன் வச்சு ரீசெண்டா ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? லாஸ்ட் கிளாஸ் அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு தானே அந்த ஏரியா? சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனோட முடிஞ்சது இல்ல? ஓகேமா. அதை வச்சு பிவைக்யூல எதுவும் கேட்கலமா, அதனால ஓட்டியிருக்கோம். அதை சொல்லும் போதே சொல்லியிருப்பேன், எது ஃபெர்டிலைஸ் ஆனா அந்த இது போய் எதை ஃபெர்டிலைஸ் பண்ணா வந்துட்டு இது ஃபார்ம் ஆகும், எம்ப்ரியோ இல்ல ஜைகோட் எது ஃபார்ம் ஆகும்? எந்த ரெண்டும் சேர்ந்தாம ஜைகோட் ஃபார்ம் ஆகும்? எக்ஸெல்லும் போலனும் சேர்ந்துச்சுன்னா ஜைகோட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க போதும். இப்போதைக்கு செல்ஃப் பாலினேஷன் என்ன மீனிங்? இப்போ transfer of pollen from anther to stigma of same flower இல்ல same plant, same flower or same plant, same flower or same plant. ஸோ இதான் வந்து செல்ஃப் பாலினேஷன். இதுலயுமே வந்து எவ்வளவு பர்சன்ட் நடக்கும் கிராஸ் பாலினேஷன்? 5%. 5% வந்து கிராஸ் பாலினேஷன் நடக்கும். ஸோ என்னென்ன மெக்கானிசம் வந்து இப்போ ரெஸ்பான்சிபிள் இந்த மாதிரி செல்ஃப் பாலினேஷனுக்கு? உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிசம், ஒரு பிளான்ட்ல செல்ஃப் பாலினேஷன் நடக்குது அப்படின்னா, என்னென்ன மெக்கானிசம் ரெஸ்பான்சிபிளா இருக்கலாம்? கிளிஸ்டோகாமி அப்படின்னா என்ன மீனிங்? கிளிஸ்டோகாமினா என்னது? பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் பிஃபோர் ஃப்ளவர் ஓப்பனிங். கிளிஸ்டோகாமின்னு ஒன்று இருக்கு, சாஸ்மோகாமின்னு ஒன்று இருக்கு. இப்போ சாஸ்மோகாமினா என்ன? ஃப்ளவர் ஓப்பனே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதுல இருக்கும். அது என்ன, அது எந்த இதுல வரும்? ஃப்ளவர் டு நாட் ஓப்பன். ஓப்பனே ஆகாதுமா. ஒரு ஃப்ளவர் வந்து ஓப்பனே ஆகல அப்படின்னா அங்க என்ன நடக்கும்? அங்க இருந்து வெளியே வேற ஒரு பிளான்டோட போலன் கிரைன்ஸ் உள்ள போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? ஒரு ஃப்ளவர் வந்து ஓப்பனே ஆகல, முன்னாடி காமிச்ச ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஃப்ளவர் ஓப்பனே ஆகல அப்படின்னா வேற ஒரு பிளான்ட்டோட போலன் கிரைன்ஸ் வந்து விழுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? ஸோ நோ பாசிபிலிட்டி. ஸோ அந்த மாதிரி கேஸ்லாம் வந்து கிளிஸ்டோகமில வருது. சாஸ்மோகமினா என்ன மீனிங்? சொல்லு அரவிந்தன். பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் பிஃபோர் ஃப்ளவர் ஓப்பனிங். இங்க ஃப்ளவர் ஓப்பன் ஆகும். பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் பிஃபோர் ஃப்ளவர் ஓப்பனிங். பிஃபோர் ஃப்ளவர் ஓப்பனிங். சரி, ரெண்டு மெக்கானிசம் சொல்லிட்டீங்க, வேற என்ன மெக்கானிசம் இருக்கு? ஹோமோகேமி. ஹோமோகேமினா என்ன மீனிங்? ஹோமோகேமினா என்ன மீனிங்? சொல்லுங்க நான்சி, ஹோமோகேமினா என்ன மீனிங்? டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு என்ன? வேற ஏதாவது இன்னும் ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுங்க. 1 or 2 பாயிண்ட்ஸ். இந்த ரீசனால செல்ஃப் பாலினேஷன் நடக்குது சார் அப்படின்ட்டு. பல்சஸ் எல்லாம் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் பெட்டல், விங் பெட்டல், கீழ் பெட்டல் இருக்குல்ல, பல்ஸ் ஒரு சில இதுல ஸ்டாண்டர்ட் பெட்டல், சிக்பி அதெல்லாம் இந்த மாதிரி நடக்கும். ஸ்டாண்டர்ட் பெட்டல், விங் பெட்டல், கீழ் பெட்டல் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த கீழ் பெட்டலுக்குள்ளார ஸ்டிக்மா ஆந்தஸ்லாம் இருக்கும். இந்த கீழ் பெட்டலுக்குள்ளார என்க்ளோஸ் ஆயிருக்கும். கீழ் பெட்டலுக்குள்ளார என்க்ளோஸ் ஆயிருக்கும். அந்த பெட்டலுக்குள்ளார வந்து கவர் ஆயிருக்கும். ஸோ அதுக்குள்ள வந்துட்டு ஆந்தர், ஸ்டிக்மாலாம் இருக்கும்.
ஸோ அதனால கவர் ஆயிருக்கிறதுனால இதெல்லாம் என்ன ஆகுது, செல்ஃப் பாலினேஷன் நடக்குது. புரியுதுங்களா? பல்சஸோட ஃப்ளவர் அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா யாருனாவது? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும், போட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் விங் பெட்டல் இருக்கும், அதுக்கப்புறம் கீழ் பெட்டல் உள்ள இருக்கிறது வந்து கீழ் பெட்டல் இருக்கும். ஸோ அதனால பல்சஸ்ல வந்து என்ன ஆகுது, செல்ஃப் பாலினேஷன். மோஸ்ட் ஆஃப் த பல்சஸ், எக்ஸெப்ஷன் என்ன, ரெட் கிராம்ல எக்ஸெப்ஷன்ல வரும், ரெட் கிராம்ல எக்ஸெப்ஷன்ல வரும், பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வந்துட்டு அதுல வந்துட்டு செல்ஃப் பாலினேஷன் இருக்கு. ஹெர்மாஃப்ரோடைட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெர்மாஃப்ரோடைட் ஃப்ளவர் இது நோட் பண்ணிட்டீங்களா? இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்களா? கேனிசம் ஹெர்மாஃப்ரோடைட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெர்மாஃப்ரோடைட்னா என்ன மீனிங்? பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ், பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ்னா presence of both and male female, presence of male and female in same flower. மெய்ஸ் அந்த மாதிரி கிராப் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? மெய்ஸ்ல தனித்தனியா இருக்கும், அதுக்கு பேர் என்ன? மெய்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மேல இருக்கும்ல, கீழே காம்பு வந்து தனியா அந்த மாதிரி இருக்கும். மேல இருக்கிறதுக்கு பேர் என்ன? டேசல். கீழே இருக்கிறதுக்கு பேரு காப், சில்க் அப்படின்னு சொல்லலாம். சில்க், சில்க். சோ அந்த மாதிரி தனித்தனியா இருக்கிறதுக்கு பேர் என்ன? மொனோசியஸ், மொனோசியஸ் ஃப்ளவர். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வரும், பைசெக்சுவலுக்கு ஆப்போசிட்ல வரும் அதுல. சோ அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும்போது இந்த ஃபீமேல் பார்ட்ல வந்துட்டு எந்த போலன் வேணாலும் வந்து விழலாம். இந்த ஃபீமேல் பார்ட்ல வந்து எந்த போலன் வந்து வேணாலும் வந்து விழலாம். பட் யூனிசெக்சுவல்னா மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஒரே ஃபிளவர்லயே இருக்கு, ஒரே ஃபிளவர்லயே மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டும் இருக்கிறதுனால சோ வேற ஒரு போலன் வந்து விழ முடியல. வேற ஒரு போலன் வந்து இந்த மாதிரி யூனிசெக்சுவல் ஃபிளவர்ல, அதாவது பைசெக்சுவல் ஃபிளவர்ல, இந்த மாதிரி பைசெக்சுவல் ஃபிளவர்ல மேல் ஃபீமேல் ரெண்டும் ஒரே ஃபிளவர்லயே இருக்கிறதுனால, அதுவும் ஒரு சில கேஸ்ல அது கவர் வேற ஆயிருக்கு, க்ளோஸ் வேற ஆயிருக்கு. சோ அந்த மாதிரி கண்டிஷன்ல என்ன ஆகுது, ஒரு ஃபாரின் போலன் வந்து விழ முடியல. அந்த ஸ்டிக்மால வந்து ஒரு ஃபாரின் போலன் வந்து விழ முடியல. அதனால இட் ப்ரோமோட்ஸ் பைசெக்சுவலுக்கு என்ன ப்ரோமோட் பண்ணுது? செல்ஃப் பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷன். இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் மெய்ஸ், வந்து எக்ஸாம்பிள் ஃபார் கிராஸ் பாலினேஷன். அதை குழப்பிக்காதீங்க கொண்டு வந்து. மெய்ஸ் வந்து கிராஸ் பாலினேஷனுக்கு. புரிஞ்சுதுங்களா? புலங்கள் அடுத்தது. சோ இதான் அந்த நான் சொன்னேன்ல ஃபேபேசியோல, இதுக்கு பேர் என்ன? ஸ்டாண்டர்ட் பட்டல். ஒரு பெருசா இருக்குல்ல, எப்பனா டைம் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி மெயினா பல்சஸ் வந்து ஓபன் பண்ணி பாருங்க, அந்த ஃப்ளவர் வந்து ஓபன் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் பெட்டல்னு ஒன்று இருக்கும். அது கவர் பண்ணிருக்குது, எதை கவர் பண்ணிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி விங் பெட்டல். விங் பெட்டல், ரெண்டு விங் பெட்டல் இருக்கும். விங் பெட்டல்னா ஆலியன்னு சொல்லுவாங்க, ALAE. அதுக்குள்ள இருக்கிறது வந்துட்டு கீழ் பெட்டல். உள்ள இருக்கிறதுக்கு பேர் என்ன? கீழ் பெட்டல். சோ இந்த இது இருக்குல்ல, இந்த ஸ்டேமன்ஸ், ஸ்டேமன்ஸ் பிளஸ் ஸ்டிக்மா அதுல இருக்கும். சோ அது வந்துட்டு இந்த கீழ் பெட்டல்னால கவர் ஆயிருக்கும். இந்த பிக்சர்ல வந்துட்டு தனியா இருக்குது, இல்லைன்னா வந்துட்டு அது எங்கன்னே தெரியாது. இல்லைன்னா வந்துட்டு ஸ்டேமன்ஸ் ஸ்டிக்மா எதுன்னே தெரியாது. பட் மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கீழ் பெட்டல்னால கவர் ஆயிருக்கும், க்ளோஸ் ஆயிருக்கும், அப்படியே க்ளோஸ் ஆயிருக்கும். கிராசிங் பண்ணோம் அப்படின்னாலுமே இதை ஓப்பன் பண்ணி தான் க்ளோஸ், இது ஓப்பன் பண்ணி தான் கிராசிங் பண்ற மாதிரி இருக்கும். எத்தனை இருக்கும் ஸ்டேமன்ஸ், ஸ்டிக்மா பிளஸ் ஸ்டேமன்ஸ்? 9+1 இருக்கும், 9+1. டைடல்ஃபஸ் கண்டிஷன் சொல்லுவாங்க, டைடல்ஃபஸ், டைடல்ஃபஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஸ்டெமன்ஸ் வந்து 9+1 இருக்கும், டைடல்ஃபஸ் கண்டிஷன்.
ஹெர்மாப்ரோடைட்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் சேம் ஃப்ளவர்ல இருக்கணும். அப்ப இது கூட ஹெர்மாப்ரோடைட்ல தான் வரும். ஹெர்மாப்ரோடைட்னா மீனிங் என்ன? மேல் அண்ட் ஃபீமேல் வந்துட்டு சேம் ஃப்ளவர்ல இருக்கணும். இப்போ சேம் ஃப்ளவர்ல இருக்கிறது எக்ஸாம்பிள் என்னன்னா எது வேணாலும் எழுதலாம், நிறைய எழுதலாம். பல்சஸ் கூட எழுதலாம். இதுல பார்க்காத என்ன இருக்கு? கிளிஸ்டோகமி பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. இதுக்கு பேர் சாஸ்மோகமி அந்த மாதிரி வரும். சாஸ்மோகமி. பைசெக்சுவாலிட்டி பார்த்தாச்சு. இந்த மாதிரி ஃப்ளவர் பாத்திருக்கீங்களா? இது என்ன கிராப்? டொமேட்டோ. டொமேட்டோ இந்த மாதிரி கிராப் பார்த்திருக்கீங்களா? டொமேட்டோவில் இந்த மாதிரி ஸ்டேமன்ஸ் அண்ட் ஸ்டிக்மா அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? இதுக்கு பேர் என்னமா சொல்லுவாங்க? ஆந்த்ரியல் கொனிவியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொனிவியன் சொல்லுவாங்க, இல்ல நீங்க சொன்ன பேர் சொல்லுவோம். ஸோ இந்த இதுல வந்து ஸ்டிக்மா ஃபுல்லா சரௌண்ட் ஆயிருக்கும். ஸ்டிக்மா ஃபுல்லா சென்ட்ரலுக்கு ஸ்டிக்மா அது ஃபுல்லா சரௌண்ட் ஆயிருக்கும் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஸ்டேமன் சரௌண்ட் ஆயிருக்கும் போது டிஃபால்ட்டா எதோட போலன் கிரெயின்ஸ் அது மேல விழும்? அந்த ஃபிளவரோட போலன் கிரெயின்ஸ் தான் டிஃபால்ட்டா விழும். சுத்திலையும் இருக்கு, ஸ்டிக்மாவை சுத்தியும் இருக்கு. ஸோ அப்ப விழுந்துச்சு அப்படின்னா அதோட போலன் கிரெயின்ஸ் தான் விழும். ஸோ இந்த மெக்கானிசமும் வந்துட்டு ப்ரொமோட்ஸ் செல்ஃப் பாலினேஷன். In crops like tomato and brinjal, the stigmas are surrounded by anthers. The stigma was surrounded by anthers. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகிறதுனால இட் ப்ரொமோட்ஸ் செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுவும் பார்த்தாச்சு, அந்த கீழ்பெட்டல் வச்சு என்ன கதை அப்படின்றதையும் பார்த்தோம். பேபேசியை சொல்லலாம், பட் இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா பேப்பிலியோனாய்டியே அப்படின்னு சொல்லி ஒரு சப் ஃபேமிலி வரும். ஓகே, நான் சப் ஃபேமிலி சொல்றேன். பேப்பிலியோனாய்டியே. இந்த சப் ஃபேமிலிக்கு இந்த பெக்குலியர் கேரக்டர் இருக்கு. இன்னும் ஸ்பெசிஃபை பண்ண சொல்லணும் அப்படின்னா ரொம்ப படிச்சீங்க அப்படின்னா வந்து ஃபேபேசி எல்லாம் இதுல வராது அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. ரொம்ப படிச்சீங்க அப்படின்னா ஃபேபேசி எல்லாமே இந்த இதுல வராது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுப்பீங்க கொஞ்சம். கிளிஸ்டோகாமி சொல்லியாச்சு. கிளிஸ்டோகாமிக்கு என்னமா எக்ஸாம்பிள்? கிளிஸ்டோகாமஸ் ஃப்ளவருக்கு ஃப்ளவர் ஓப்பனே ஆகாது அப்படின்றது. கிரவுண்ட் நட். கிளிஸ்டோகாமஸ்க்கு கிரவுண்ட் நட்லாம் எக்ஸாம்பிள். உங்க பேர் என்னமா? மறந்துருச்சு. ராஜ் ராகஸ்வேதா. போலாங்களா அடுத்தது? சாஸ்மோகாமிக்கு ரைஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாமா? சாஸ்மோகாமிக்கு வந்து ரைஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம். சாஸ்மோகாமிக்கு வந்து ரைஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃப்ளவர் ஓப்பன் ஆகும். ரைஸ் ஃப்ளவர் பார்த்துருக்கீங்களா? ஃப்ளவர் ஓப்பன் ஆகும், பட் பாலினேஷன் வந்து முன்னாடியே நடந்துடும். போலாங்களா? ஸோ இதோட ஜெனடிக் கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் ஞாபகம், எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா செல்ஃப் பாலினேட்டட், கிராஸ் பாலினேட்டட். நான் மோஸ்ட்லி எப்பயுமே நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன எடுக்க போறோம் அதை கொடுத்துறேன், முன்னத நாளே கொடுத்துறேன். ஸோ நீங்க ஒரு டைம் ஜெராக்ஸ் போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் குயிக்கா மூவ் ஆகும். செல்ஃப் பாலினேஷன்னா ஃபர்ஸ்ட் ஹோமோசைகஸ்னா என்ன, ஹெட்ரோசைகஸ்னா என்ன? ஹோமோசைகோஸ் அப்படின்னா என்ன? கேப்லியே கேப்லியன்னு இருக்கலாம்,
அப்படி இல்லைன்னா ஸ்மால் ஏன்னு இருக்கலாம். இந்த மாதிரி சேம் அலீல் இருக்குல்ல, சேம் அலீல், சேம் அலீல் இருக்கக்கூடிய இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஹோமோசைகஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் வந்து ஹெட்ரோசைகஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல கிராஸ் பாலினேட்டர்ல ஹெட்ரோசைகஸ் சொல்றோம். சோ இதுல வந்து எப்படி இருக்கும்? கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. புரியுதுங்களா? இது எப்படி கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ வந்துச்சு அப்படின்னு யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? ஒன்றும் இல்லை, அந்த மெண்டலோட இன்ஹெரிட்டன்ஸ் நீங்க போட்டு பாத்தீங்க அப்படின்னா தெரியும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப இன்டெப்தா போனோம்னு போயிட்டே இருக்கலாம். கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. இங்க வந்து எவ்வளவு பர்சன்ட் ஹெட்ரோசைகஸ்? எவ்வளவு பர்சன்ட் ஹெட்ரோசைகஸ்? எவ்வளவு பர்சன்ட்மா கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இருக்கும்? சொல்லுங்க, லாஸ்ட்ல லோகேஸ்வரன் சொல்லுங்க. இது என்னன்னு சொல்றோம்? கேபிட்டல் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? கேபிட்டல் ஏ என்னன்னு சொல்றோம்? ஹோமோசைகஸ் சொல்றோம். ஸ்மால் ஏ இருக்கிறது ஹோமோசைகஸ் சொல்றோம். F1ல கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ எத்தனை ஃபார்ம் ஆகும்? 50-50 எப்படிமா ஃபார்ம் ஆகும்? ஃபார்ம் ஆக எல்லாமே ஹெட்ரோசைகஸ் தானமா? ஹெட்ரோசைகஸ் தவிர F1ல வேற ஏதாவது ஃபார்ம் ஆகுமா? ரெண்டு கிராஸ் பண்ணும்போது 100% ஹெட்ரோசைகஸ்மா. ஃபார்ம் ஆகிறது இது ஒன்னு மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? 100% ஹெட்ரோசைகஸ். 10% ஃபார்ம் ஆன எல்லாமே வந்துட்டு என்னவா இருக்கும்? கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ தான் இருக்கும். 50-50 நீங்க எப்ப சொல்லலாம் அப்படின்னா கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அது இல்லாம ஸ்மால் ஏன்னு ஃபார்ம் ஆகுது. கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏன்னு ஃபார்ம் ஆயிருச்சுன்னா நீங்க வந்து 50-50 சொல்லலாம். பட் ஃபார்ம் ஆன எல்லாமே கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ தானே. சோ அப்ப இங்க எவ்வளவு இருக்கும்? 100% இருக்கும். 100% இருக்கும். இப்போ எனக்கு இதை செல்ஃபிங் பண்ணி எவ்வளவு பர்சன்ட் ஹோமோசைகஸ் வருது, எவ்வளவு பர்சன்ட் ஹெட்ரோசைகஸ் வருதுன்னு சொல்லுங்க. செல்ஃபிங் போட தெரியும்ல? செல்ஃபிங்னா ஒண்ணும் இல்ல, இதோட ஓன் ஜீனோடைப்பே கிராஸ் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. செல்ஃபிங்னா இந்த மாதிரி மீனிங். கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கிராஸ்ட் வித் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ. அதாவது செல்ஃபிங் இப்படி எழுதுறேன். சேம் பிளான்ட்டோட கேமெட் அப்படியே வரும். எவ்வளவு பர்சன்ட் ஹெட்ரோசைகஸ் வருது, எவ்வளவு பர்சன்ட் ஹோமோசைகஸ் வருது, இது செல்ஃபிங் பண்ணோம் அப்படின்னா. என்னப்பா புரியல லோகேஸ்வரன்? கேபிட்டல் ஏ வரும், கேபிட்டல் ஏ வரும், ஸ்மால் ஏ வரும். இது 50% வரும், இது 25% வரும், இது 25% வரும். கரெக்டா? சோ இங்க வந்துட்டு நீங்க 50% எழுதலாம். ஹெட்ரோசைகஸ் 50%, ஹோமோசைகஸ் 50%. இதை திரும்ப செல்ஃபிங் பண்ணா என்ன வருதுன்னு எழுதுங்க. இதை செல்ஃபிங் பண்ணா அதே தான் வரும். கேபிட்டல் ஏ செல்ஃபிங் பண்ணா அதே தான் வரும். ஸ்மால் ஏ செல்ஃபிங் பண்ணா அதே வரும். இதுல என்ன வரும் எழுதுங்க மறுபடியும். என்ன வருது? ஆல்ரெடி இது இருக்குல்ல, 25% இருக்குல்ல, இதுதான் 50-50 பிரியும். உங்களை வச்சுக்கிட்டு கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ சொல்லுங்க பிரியதர்ஷினி, இது எவ்வளவு பர்சன்ட் இருக்கு? 25, 50, 25. இது செல்ஃபிங் பண்ணா என்ன கிடைக்கும்? அதே தான் கிடைக்கும். ஏஏ தான் அப்படியே 25% கிடைக்கும். ஏஏ தான் 25% கிடைக்கும். இது செல்ஃபிங் பண்ணா என்ன கிடைக்கும்? அதே கான்ஸ்டிடியூஷன் அப்படியே கிடைக்கும். ஸ்மால் ஏ தான் 25% அப்படியே கிடைக்கும். பட் இதை செல்ஃபிங் பண்ணா என்ன ஆகும்? கேபிட்டல் ஏ ஒன்னு கிடைக்கும், கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ ஒன்னு கிடைக்கும், ஸ்மால் ஏ ஒன்னு கிடைக்கும். கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏன்றது என்ன இருக்கும்? பாதி இருக்கும். ஸோ 25. இந்த இது 12.5%, இந்த இது வந்து 12.5. இதுல இருந்து என்ன தெரியுது? செல்ஃபிங் பண்ண ஹெட்ரோசைகசிட்டி குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னு தெரியுதுல. செல்ஃபிங் பண்ண ஹெட்ரோசைகசிட்டி குறைஞ்சிட்டே போகுது, ஹோமோசைகசிட்டி அதிகமாகிட்டே போகுது. அது சொல்றது தான் நான் வரைஞ்சேன் இந்த எழுதுன. செல்ஃபிங் பண்ண ஹெட்ரோசைகசிட்டி குறைஞ்சிட்டே போகுது. அதாவது வந்து இந்த கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏன்றது குறைஞ்சிட்டே போகுது. 100% இருந்து இங்க 50% ஆச்சு. 50% இருந்து திரும்ப என்ன ஆகுது? 25% மாறி இருக்கு. இங்க எவ்வளவு இருக்கு ஹெட்ரோசைகஸ்? வாங்கம்மா. இங்க ஹெட்ரோசைகசிட்டி எவ்வளவு இருக்கு? 100% இருக்கு. இதுல எவ்வளவு ஹெட்ரோசைகசிட்டி இருக்கு? 50% இருக்கு. இதுல எவ்வளவு பர்சன்ட் இருக்கு ஹெட்ரோசைகசிட்டி? 25%.
25%. செல்ஃபிங் பண்ண பண்ண குறைஞ்சிட்டே போகுது ஹெட்ரோசைகோசிட்டி அப்படின்றது புரியுதுங்களா? ஹோமோசைகோசிட்டி அதிகமாகிட்டே போகுது. நோட் பண்ணிட்டீங்களா இதை? அந்த இண்டிவிஜுவலுக்கு பேரு ஹோமோசைகஸ்னு சொல்றோம். அந்த கண்டிஷனுக்கு பேரு ஹோமோசைகாசிட்டி அப்படின்னு சொல்றோம். அந்த இண்டிவிஜுவல் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்றோம். அந்த கண்டிஷனுக்கு பேரு ஹோமோசைகாசிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த கான்செப்ட் புரிஞ்சதா எப்படி இதாகுதுன்ட்டு? சோ அந்த கண்டிஷன்ல பார்க்கும்போது ஒரு செல்ஃப் பாலினேட்டர் கிராப்னா எவல்யூஷன்ல பரிணாம வளர்ச்சியிலே வந்துட்டு பல தலைமுறையில செல்ஃப் பாலினேஷன் நடந்துட்டே இருந்திருக்கும் செல்ஃப் பாலினேட்டர் கிராப்ல. சோ அப்ப அது எது எது வந்து அதிகமா இருக்கும்? ஹோமோசைகாசிட்டி. கிராஸ் பாலினேட்டர் கிராப்ல பல தலைமுறையில செல்ஃப் பாலினேஷனே நடந்திருக்காது. பல தலைமுறையில அதிகமா செல்ஃப் பாலினேஷனே நடந்திருக்காது பல ஜெனரேஷன்ல. சோ கொஞ்சம் அதுல வந்து என்ன சொல்லலாம், அப்போ ஹைலி ஹெட்ரோசைகஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹெட்ரோசைகஸ் அப்படின்னு சொல்லலாம். போலாங்களா அடுத்த இது? நோட் பண்ணிட்டீங்களாமா? கிராஸ் பாலினேட்டர் கிராப் இப்போ கொஸ்டின் வந்துட்டு என்னன்னா, இன்பிரீடிங் டெப்ரெஷன் எதுல நடக்கும்? ரெண்டுல எதுலமா இருக்கும் அபிநயா? இன்பிரீடிங் டிப்ரெஷன் சொல்லுங்கம்மா. எதுல இருக்கும் இன்பிரீடிங் டிப்ரெஷன்? ரெண்டுலயும் இருக்கு. எதுல ஹை, எதுல லோ, எதுல அதிகமா இருக்கும்? கரெக்டா குமரன்? லாஸ்ட்ல சூர்யா. இன்பிரீடிங் டிப்ரெஷன் ரெண்டுல எதுல ஹையா இருக்கும்? என்ன சார் நடத்துறதுக்கு முன்னாடியே கொஸ்டின் கேக்குறீங்க? கொஸ்டின் கேட்டு நடத்தினாதான் கொஞ்ச நாள் புரியும். ஃபர்ஸ்ட் இன்பிரீடிங் டிப்ரெஷன் என்ன மீனிங்? அக்செப்ட் பண்ணாங்க. சொல்லுங்கம்மா பத்மபிரியா கேபி. ரெண்டுல எது அதிகமா இருக்கும்? கிராஸ் பாலினேஷன்ல அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்ப இன்பிரீடிங் டிப்ரெஷன் என்னன்னு தெரியும். இன்பிரீடிங் டிப்ரெஷன் என்னன்னு தெரியும். லாஸ்ட் கிளாஸ் நான் சொன்னதா? யாரா சொன்னதுன்னு யோசிக்கிறேன். ஓகேம்மா, அது ஓகேம்மா, அது எக்ஸாம்பிள் சொன்னது ஓகே. இன்பிரீடிங் அப்படின்னா என்ன மீனிங்? இன்பிரீடிங் அப்படின்ற டேர்ம் என்ன குறிக்குது? என்னத்தை குறிக்குது பிரதீக்ஷா? இன்பிரீடிங் அப்படின்ற டேர்ம் என்னத்தை குறிக்குது பிரதீக்ஷா? செல்ஃப் இன்பிரீடிங் டேர்ம் வந்துட்டு செல்ஃப் பாலினேஷன் இன் கிராஸ் பாலினேட்டட் கிராப். செல்ஃப் பாலினேஷன் இன் கிராஸ் பாலினேட்டட் கிராப் அந்த டேர்ம் குறிக்குது. யாரும் அது தெளிவா சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. செல்ஃப் பாலினேஷன் இன் கிராஸ் பாலினேட்டட் கிராப் இல்லைன்னா ஸ்பீசிஸ். இப்போ மெய்ஸ்ல வந்துட்டு செல்ஃப் பாலினேஷன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு டேர்ம் என்ன யூஸ் பண்ணணும்? இன்பிரீடிங் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சன்ஃபிளவர்ல வந்துட்டு நான் செல்ஃப் பாலினேஷன் பண்றேன், அதுக்கு என்ன டேர்ம் யூஸ் பண்ணணும்? இன்பிரீடிங். பட் இங்க வந்துட்டு ரைஸ்ல வந்துட்டு நான் செல்ஃப் பாலினேஷன் பண்றேன், அதுக்கு என்ன சொல்லலாம்? செல்ஃபிங்னே சொல்லலாம். செல்ஃபிங்ன்ற டேர்மே சொல்லிடலாம். புரியுதுங்களா? கிரவுண்ட் நட்ல நான் செல்ஃபிங் பண்றேன், அதுக்கு வந்து செல்ஃப்டு பிளான்ட்னு சொன்னாலே போதும். பட் இங்க கிராஸ் பாலினேட்டட் டேர்ம்ல, கிராஸ் பாலினேட்டட் கிராப்ல
நான் செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ற டேர்ம் வந்து இன்பிரீடிங். டிப்ரெஷன்னா என்ன? யங்ஸ்டர்ஸ்க்கு டிப்ரெஷன்னா என்னன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு காரணத்தினால பர்ஃபார்மன்ஸ் குறையுது, ஏதோ ஒரு காரணத்தினால பர்ஃபார்மன்ஸ் குறையுது. நான் இங்க ஈல்டு எடுத்துக்கிறேன், ஈல்டு வந்து குறையுது, ஈல்டு வந்து குறையுது. நல்லா விளையாண்டு தெரிஞ்சிட்டு இருப்பான், அவனை கொண்டு வந்து திடீர்னு சிவில் சர்வீஸ் படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 செவத்துக்குள்ள வைக்கும் போது ஒரு மாதிரி அவன் டிப்ரெஷனுக்கு போயிடுவான். நல்லா விளையாண்டு தெரிஞ்சிருப்பான், காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ் அது இதுன்னு சுத்தி இருப்பான். அவனை கொண்டு வந்து திடீர்னு சிவில் சர்வீஸ் படியா அப்படின்னு 4 செவத்துக்குள்ள போடும்போது ரொம்ப சீக்கிரமா டிப்ரெஷன்ல போயிடுவான். இது என்ன வேர்ல்டு அப்படின்ற மாதிரி போயிடுவான். அதே மாதிரி இந்த கிராப் என்னது? நேச்சுரலாவே இந்த கிராப் என்னது? கிராஸ் பாலினேட்டர் கிராப். நேச்சுரலாவே அது வந்து ஒரு கிராஸ் பாலினேட்டர் கிராப். இதுல போய் நீங்க செல்ஃபிங் பண்ணும்போது என்ன ஆகும்? மேனுவலா இந்த மாதிரி ஒரு கிராஸ் பாலினேட்டர் கிராப்ல இந்த மாதிரி நேச்சுரலாவே கிராஸ் பாலினேட்டடா இருக்கிறது, கிராஸ் பாலினேட்டட், இதை செல்ஃபிங் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்குது? இதை எரேஸ் பண்ணிடுறோமா செல்ஃப் பாலினேஷனை? ஏன்னா கிராஸ் பாலினேஷன்லாம் அதிகமா இருக்கும்னு சொல்லியாச்சு, இங்க கன்க்ளூஷன் வந்தாச்சு. இப்போ நான் செல்ஃப் பாலினேஷன் எரேஸ் பண்ணிட்டேன். ஏதாவது மெய்ஸ்ல ஏதாவது ஒரு வெரைட்டி பேர் சொல்லுங்க. மெய்ஸ்ல என்னமா? மெய்ஸ்ல சக்திமான் ஒரு வெரைட்டி இருக்கு. சக்திமான், சக்திமான். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஈல்டு என்னன்னு தெரியல, ஒரு ஈல்டு வந்து அப்ராக்சிமேட்டா 20 டன் வச்சுப்போம். 20 டன் பர் ஹெக்டர், 20 டன் பர் ஹெக்டர் கொடுக்குது நார்மலா இருக்கும்போது கிராஸ் பாலினேஷன் பண்ணும்போது. இப்போ இது நேச்சுரலாவே என்ன இதுக்கு அடாப்ட் ஆனது? கிராஸ் பாலினேட்டருக்கு அடாப்ட் ஆனது. பட் நான் இப்போ வந்துட்டு என்ன பண்றேன், நான் பிரீடரா இருக்கவன், நான் வந்துட்டு கிராஸ் பாலினேஷன் பண்ண விடாம செல்ஃப் பாலினேஷன் பண்ண வைக்கிறேன். செல்ஃப் பாலினேஷன் பண்றேன், செல்ஃப் பாலினேஷன் பண்றேன். இப்போ செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது 20 டன்னஸா இருந்தது, இப்போ எவ்வளவு டன்னஸ் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? அதே 20 டன்னஸ் கொடுக்குமா? குறைக்கும், ஈல்டு குறையும். மேபி 5 டன்னஸ் பர் ஹெக்டரா குறையும். இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் குறையுது இல்ல. 20 டன் கொடுத்துட்டு இருந்தது, நல்லா விளையாண்டுட்டு இருந்த பையன், அவனை கொண்டு வந்து படிக்க வச்சு கடைசி அவனோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சு போகுது இல்ல. ஸோ அந்த மாதிரி குறையிற அந்த டேர்ம், அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? இன்பிரீடிங் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றோம். இன்பிரீடிங் டிப்ரெஷன். ஸோ இன்பிரீடிங் டிப்ரெஷன்றது வந்து எதுல வரும்? கிராஸ் பாலினேட்டட் ஸ்பீசிஸ்ல தான் வரும். பூஜை எந்த கான்செப்ட் கேக்குறீங்க? எந்த கான்செப்ட்மா கேக்குறீங்க பூஜா? இன்பிரீடிங். இன்பிரீடிங் அப்படின்னா நேச்சுரலாவே அடாப்ட் ஆனது வந்துட்டு கிராஸ் பாலினேட்டட் கிராப்புக்குமா? நேச்சுரலாவே அடாப்ட் ஆனது வந்து கிராஸ் பாலினேஷனுக்கு. மெய்ஸ் வந்து எவல்யூஷனரி மெக்கானிசம் மூலியமாவே அடாப்டட் டு கிராஸ் பாலினேஷன். கிராஸ் பாலினேஷன் இந்த இதுல ஃபோர்ஸ்ஃபுல்லா செல்ஃபிங் பண்ணும்போது அந்த பிளான்ட்ல முன்னாடி இருந்த ஈல்டை விட இப்ப ஈல்டு பயங்கரமா குறையுது. புரியுதுங்களா? இப்போ வந்து பிரீடர் வந்து செல்ஃபிங் பண்றாங்க ஒரு கிராப்ல அப்படின்னா அதுல ஈல்டு குறையுது இல்ல. 20 டன்னா இருந்தது, செல்ஃபிங் பண்றதுனால குறையுது, ஈல்டு 10 டன்னா குறையுது. இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் குறையுது இல்ல, அதுக்கு பேர் தான் வந்து இன்பிரீடிங் சொல்றோம். இன்பிரீடிங் டிப்ரெஷன். இன்பிரீடிங் இல்ல, இன்பிரீடிங் டிப்ரெஷன் பண்ற அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் இன்பிரீடிங். அதுக்கு ஆகக்கூடிய ஈல்டு குறையுதுல, அதுக்கு பேர் வந்து இன்பிரீடிங் டிப்ரெஷன் சொல்றோம். இன்பிரீடிங் டேர்ம் என்னத்தை குறிக்குது? இன்பிரீடிங்ன்றது செல்ஃபிங் இன் கிராஸ் பாலினேட்டட் கிராப். செல்ஃபிங் இன் கிராஸ் பாலினேட்டட் கிராப். போலாங்களா? அடுத்த இது நோட் பண்ணிட்டீங்களா? சோ இப்ப சொல்லுங்க, இந்த இது ஹோமோசைகாசிட்டி சொல்லியாச்சு, ஹோமோசைகஸ் கண்டிஷன் சொல்லியாச்சு. சோ இந்த மாதிரி இதுல இப்ப நான் வெரைட்டி டெவலப் பண்ணணும் அப்படின்னா நான் இப்ப என்ன பண்ணணும்?
ரைஸ்ல ஒரு நான் வெரைட்டி டெவலப் பண்றேன் அப்படின்னா நான் ஹெட்ரோசைகாசிட்டி அச்சீவ் பண்ணணும்னு பார்க்கணுமா இல்ல ஹோமோசைகாசிட்டி அச்சீவ் பண்ணணும்னு பார்க்கணும் இன் ஜெனரல். ஹோமோசைகாசிட்டி இன் ஜெனரல் பார்க்கணும் அப்படின்னா ஹோமோசைகாசிட்டி அச்சீவ் பண்ணணும் தான் பார்க்கணும் இன் ஜெனரல். பட் எக்ஸெப்ஷன் வந்துட்டு இருக்கு. இன் ஜெனரல் வந்துட்டு ஹோமோசைகஸ் வெரைட்டிஸ் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்போம் ரைஸ்ல. அதனாலதான் ஹைபிரிட்லாம் வந்து ஹைலி சக்சஸ்ஃபுல் இன் கிராஸ் பாலினேட்டட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஹைபிரிட் எல்லாமே வந்துட்டு ஹைலி சக்சஸ்ஃபுல் இன் கிராஸ் பாலினேட்டட் ஸ்பீசிஸ். போலாங்களா அடுத்த ஸ்லைடு. டிஃபரன்ஸ் மெக்கானிசம் ஆஃப் செல்ஃபிங் பாத்துட்டீங்களாமா ரம்யா? டிஃபரண்ட் மெக்கானிசம். ஓகே ஹோமோகேமி சொல்றேன். ஓகே நிறைய மெக்கானிசம் இருக்குமா? வெறும் 5 மட்டும் இல்ல, அதுக்கு மேலே என்ன நிறைய இருக்கு. 5 எழுதினீங்கன்னா பேஜ் ஃபில் ஆயிடும். போலாங்களா அடுத்த இது. ஸோ இப்போ கிராஸ் பாலினேஷன் என்னன்னு சொல்றோம்? இந்த இதோட போலன் கிரெயின்ஸ் போய் எதுல விழுது? அனதர் ஃபிளவர். ஆக்சுவலா இங்க வந்து விழணும், இங்க வந்து விழணும். ஸோ இங்க இருந்து போய் இன்னொரு ஸ்டிக்மால விழணும். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? கிராஸ் பாலினேஷன் சொல்றோம். எவ்வளவு பர்சன்ட் இருக்கும் கிராஸ் பாலினேட்டட் ஸ்பீசிஸ்னாலும் அதுலயும் செல்ஃபிங் நடக்கும். லாவண்யா உங்களுக்கு தான் கேட்டேன், கிராஸ் பாலினேட்டட் ஸ்பீசிஸ்லயும் செல்ஃபிங் நடக்குமான ஒரு கொஸ்டின் கேட்டீங்கல்ல. ஸோ கிராஸ் பாலினேட்டட் ஸ்பீசிஸ்லயும் செல்ஃபிங் எவ்வளவு வரைக்கும் நடக்கலாம்? 5 to 10% நடக்கலாம். கிராஸ் பாலினேட்டட் ஸ்பீசிஸ்ல மெஜாரிட்டி வந்துட்டு கண்டிப்பா கிராஸ் பாலினேஷன் தான். மெஜாரிட்டி வந்து கண்டிப்பா கிராஸ் பாலினேஷன் தான். மோர் தென் 30% வந்து கண்டிப்பா கிராஸ் பாலினேஷன் தான் இருக்கும். பட் அதுலயுமே டு சம் எக்ஸ்டென்ட் செல்ஃபிங் நடக்கும். அது எவ்வளவு பர்சன்ட் அப்படின்றத வந்து 5ல வந்து 10% வந்து செல்ஃபிங் நடக்கும் அப்படின்னு சொல்றோம் நேச்சுரலாவே. Pollen from flowers of one plant are transmitted to the stigma of another plant. Pollen from flower of one plant are transmitted to the stigma of another plant. So the cross pollination kind of definition. ஹெட்ரோசிஸ்னா ஹைபிரிட் விகர் அப்படின்னு சொல்லுவோமா? ஹெட்ரோசிஸ்னா ஹைபிரிட் விகர்னு சொல்லுவோம். அந்த ஹெட்ரோசிஸ்னு ஒரு தனி டாபிக்கே இருக்கு. அதாவது வந்துட்டு 7th டாபிக்கா இருக்கும். 7th டாபிக்கா இருக்கும். ஹெட்ரோபெல்டோசிஸ் அந்த மாதிரி இருக்கும். ஹெட்ரோசிஸ்னா ஹைபிரிட் விகர்னு சொல்லுவோம். இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க, பேரண்ட்டை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது ஹைபிரிட் விகர்னு சொல்லுவோம். இல்ல டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா superiority of F1 individuals over the parent. லேட்டா வந்து நம்ம ஓகே. சோ இதுல என்னென்ன மெக்கானிசமா இருக்கலாம்? இந்த மாதிரி தனித்தனியா இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? மேல் ஃபீமேல் தனித்தனியா ஒரு மேபி சேம் பிளான்ட்ல டிஃப்ரெண்ட் ஃபிளவர்ல
மேல் ஃபீமேல் தனியா பிரிஞ்சிருக்கலாம். மேல் ஃபிளார்னர் ஒன்னு இருக்கலாம், ஃபீமேல் ஃபிளார்னு ஒன்னு இருக்கலாம். ஃபீமேல் ஃபிளார், இந்த ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிளான்ட் ஒன்னு தான், பட் ஒரே பிளான்ட்ல மேல் ஃபிளார்னு ஒன்னு, மேல் ஃபிளார்னு இருக்கு, இல்ல மேல் இன்ஃப்ளோரசன்ஸ்னு ஒன்னு இருக்கு. இன்னொன்னு வந்து தனியா வந்துட்டு ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்லுவீங்க, எதுல சொல்லுவீங்க? எக்ஸாம்பிள் மெய்ஸ். மெய்ஸ் தவிர வேற? குக்கர் பிட்ஸ், ஓகே. கேஸ்டர்லயும் சொல்லலாம். கேஸ்டர்லயும் மேல இருக்கிறது என்னவா இருக்கும்? ஒரு பர்டிகுலர் இது மட்டும், பர்டிகுலர் ஏரியாவுக்கு மேல இருக்கிறது வந்து ஒரு செக்ஸா இருக்கும், கீழே இருக்கிறது வந்து இன்னொரு செக்ஸா இருக்கும். சோ டையோசி அப்படின்னா என்ன? மேல் அண்ட் ஃபீமேல் வந்து தனி பிளான்ட்டாவே இருக்கும். மேல் பிளான்ட்னு ஒன்னு இருக்கும், அதுல வந்து மேல் ஃபிளவர் இருக்கும். மேல் பிளான்ட்னு ஒன்னு இருக்கும், அதுல மேல் ஃபிளவர் இருக்கும். ஃபீமேல் பிளான்ட்னு ஒன்னு இருக்கும், அதுல வந்து ஃபீமேல் ஃபிளவர் இருக்கும். ஃபீமேல் ஃபிளவர். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பப்பாயா. டிபிக்கல் எக்ஸாம்பிள் வந்து பப்பாயா. யாராவது பாத்திருக்கீங்களா இந்த பப்பாளி மரம் வந்துட்டு ஏன் இது வந்துட்டு ஃப்ளவரிங் வர மாட்டேங்குது, ஏன் ஃப்ரூட்டிங்கே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யாராவது எதிர்பார்த்து சின்ன வயசுல பாத்திருக்கீங்களா? ஏன் இந்த மரத்துல வந்து பழமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பாத்திருக்கீங்களா சின்ன வயசுல பப்பாயால? சோ அது என்ன ரீசன்னா, மேபி அது மேல் பிளான்ட்டா இருக்கலாம், அதுல வந்துட்டு ஃப்ரூட்டிங்கே வராது. டேட் பாம், ஈவன் டேட் பாம் வந்து இந்த கேஸ்ல தான் வரும். டேட் பாம் சொல்லுங்க பா. ஆஸ்பராகஸ் ப்ளூமோசஸ், அதுவும் கூட சொல்லலாம். ஆஸ்பராகஸ் ப்ளூமோசஸ், ஆஸ்பராகஸ் அபிஷனாலிஸ். சொல்லுங்க. பல்மைரா பாம், பல்மைரா பாம். பொராசிஸ் ஃபிளாபிலிஃபெரா. If more than 30%. இல்லம்மா 30% வரைக்கும் பாசிபிள், பட் இன் ஜெனரலா சொல்றாங்க 5 to 10% இருக்கலாம் கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. 30% வரைக்கும் இருந்துச்சு, 30% வரைக்கும் செல்ஃப் பாலினேஷன் பாசிபிள், பட் இன் ஜெனரலா மோஸ்ட் காமனா அப்சர்வ் பண்ணும்போது 5 to 10% இருக்குன்றாங்க. 30% வரைக்கும் செல்ஃப் பாலினேஷன் இருந்தாலுமே அது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம சொல்றோம், அப்படிதான் சொல்றோம். பட் இன் ஜெனரல் அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட் காமனா என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 5 to 10% இருக்கு. போலாங்களா அடுத்த இது? போதுமா? போதுமா? மொனேஷியஸ் மத்த மொனேஷியஸ்ல மத்த எக்ஸாம்பிள், டயேசியஸ்ல வந்து மத்த எக்ஸாம்பிள். டைக்ளைனி அப்படின்னா என்ன மீனிங்னா, டைக்ளைனி ஆர் யூனிசெக்சுவாலிட்டி இஸ் a கண்டிஷன். அங்க பைசெக்சுவாலிட்டின்னு சொல்லியிருப்போம், ஞாபகம் இருக்கா? அங்க என்ன பார்த்தோம்? பைசெக்சுவாலிட்டி இல்ல ஹெர்மாஃப்ரோடைட்னு சொல்லியிருப்போம். இங்க என்ன கண்டிஷன் இருக்கு? யூனிசெக்சுவாலிட்டி. யூனிசெக்சுவாலிட்டி. It is a condition in which flowers are either staminate or pistillate. In this the condition in which flowers are either staminate or pistillate. அதுவே bisexual flowerல என்னன்னு பார்த்தோம்? Male and female flower are present in the same plant. So இது வந்துட்டு என்ன, இந்த மெக்கானிசம்னால என்ன நடக்குது? இந்த மெக்கானிசம்னால என்ன நடக்குது? கிராஸ் பாலினேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு கண்டிஷன் வந்துட்டு மேல் அண்ட் ஃபீமேல் வந்து டிஃபரெண்ட் டைம்ஸ் மெச்சூரிட்டியை வச்சு டைகோகேமி அப்படின்னு சொல்றாங்க.
ஒரே ஃபிளவர்லயே வந்துட்டு இருக்கலாம், மேல் ஃபீமேல்ன்றது ஒரே ஃபிளவர்லயே இருக்கலாம். பட் ஆனா என்ன நடக்குது, மேல் அண்ட் ஃபீமேல் மெச்சூர்ஸ் அட் டிஃப்ரெண்ட் டைம். மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் matures at different time. Different time. So other basis வச்சு என்னன்னு சொல்றோம், protandry, protogyny. புரோட்டோனா என்ன மீனிங்? புரோட்டோனா பிஃபோர் அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ இப்போ ஆண்ட்ரினா ஆண்ட்ரோசியம் டினோட் பண்ணுது, மேல் ஃபிளவர் டினோட் பண்ணுது ஆண்ட்ரோசியம். புரோட்டோனா இங்கேயும் பிஃபோர் அப்படின்ற மாதிரி மீனிங். கைனின்றது கைனோசியம் டினோட் பண்ணுது, ஃபீமேல் பார்ட்டை டினோட் பண்ணுது. ஸோ புரோட்டாண்ட்ரினா என்ன நடக்கலாம், மேல் ஃபிளவர் மெச்சூர்ஸ் ஃபர்ஸ்ட். மேல் ஃபிளவர் matures first. இந்த இதுல வந்து ஃபீமேல் ஃபிளவர் matures first. ஸோ அதுக்கு வந்து புரோட்டாண்ட்ரி புரோட்டோகைனின்னு சொல்றோம். Hermaphrodites. கரெக்ட்டுமா. ஹெர்மாஃப்ரோடைட் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஒரே ஃபிளவர்ல இருக்கிறது. பட் மொனேசின்றது மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிளவர்ன்றது ஒரே பிளான்ட்ல இருக்கு, பட் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல இருக்கு. இதுவா புரோட்டோகைனிக் எக்ஸாம்பிள் என்ன? புரோட்டோகைனிக் எக்ஸாம்பிள் என்ன? பாஜ்ரா, பியல் மில்லட் இல்லைன்னா பாஜ்ரான்னு சொல்லுவோம்ல. புரோட்டோஆண்ட்ரிக்கு மெய்ஸ், புரோட்டோஆண்ட்ரிக்கு மெய்ஸ். பாஜ்ராவில் இந்த புரோட்டோகைனி இருக்குல்ல, இதை பேசிஸா வச்சு ஒரு வரக்கூடிய ஹைபிரிட் பேர் என்னன்னு சொல்லுவோம்? புரோட்டோஆண்ட்ரிய பேசிக் பிரின்சிபிளா வச்சு ஏதாவது ஒரு ஹைபிரிட் டெவலப் பண்ண அப்படின்னா அந்த ஹைபிரிட்க்கு வேற ஏதாவது பேர் இருக்கா டிபிக்கலா? யூஸ்வலா ஹைபிரிட்ன்றது எப்படிமா பண்ணுவோம்? மேபி மேல் ஸ்டெரைல் இண்டிவிஜுவல் வச்சு பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா மேனுவல் எமாஸ்குலேஷன் வச்சு பண்ணுவோம், இல்ல செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி வச்சு பண்ணுவோம். ஹைபிரிட்ன்றது மேனுவலா எமாஸ்குலேஷன் பண்ணி பண்ணுவோம். இதை பேசிஸா வச்சு ஒரு ஹைபிரிட் டெவலப் பண்றேன் அப்படின்னா அதுக்கு ஏதாவது தனியா பேர் இருக்கா? கோயம்புத்தூர்ல படிச்சவங்க அட்லீஸ்ட் சொல்லலாம். சரி, அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கு இதை பேசிஸா வச்சு ஒரு ஹைபிரிட் டெவலப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்றத பார்த்துட்டு வாங்க, டிபிக்கலா என்ன டேர்ம் இருக்கு அப்படின்னு. இது என்னது? மெய்ஸ், பியல் மில்லட். மெய்ஸ் வந்து என்னது? புரோட்டாண்ட்ரிக் எக்ஸாம்பிள், புரோட்டாண்ட்ரிக். இது பியல் மில்லட் புரோட்டோகைனிக் எக்ஸாம்பிள், புரோட்டோகைனி. இது இல்லாம மேல் ஸ்டெரைல் கண்டிஷன்லாம் பார்த்தோம் முன்னாடி. மேல் ஸ்டெரிலிட்டி சைட்டோபிளாசம்லாம் பார்த்தோம்ல, மேல் ஸ்டெரிலிட்டி சைட்டோபிளாசம்லாம் ஜெனடிக்ஸ்ல பார்த்தோம்ல, அதெல்லாம் வந்து எதுக்கான எக்ஸாம்பிள்? அதெல்லாம் எந்த எந்த அந்த மெக்கானிசம்ல எதை ப்ரோமோட் பண்ணும்? மேல் ஸ்டெரிலிட்டி இல்ல செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி, அதெல்லாம் எதை ப்ரோமோட் பண்ணும்? சோ அதெல்லாம் வந்து இதுக்கான மெக்கானிசம், கிராஸ் பாலினேஷனுக்கான மெக்கானிசம். மேல் ஸ்டெரிலிட்டி, செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி, அதெல்லாம் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். இதுக்கான எக்ஸாம்பிள் கிராஸ் பாலினேஷனுக்கான மெக்கானிசம். நோட் பண்ணிட்டீங்களா? இது இன்னும் ஒரு சில கிராப் இருக்குமா? ஒரு சில கிராப்ல என்ன இருக்கும்? இந்த ஸ்டிக்மா பார்த்தோம்ல, இந்த ஸ்டிக்மா மேல ஒரு வேக்சி லேயர் ஃபார்ம் ஆகும். ஒரு வேக்சி லேயர் ஃபார்ம் ஆகும். வேக்சி லேயர் ஃபார்ம் ஆகும்.
ஸோ இந்த ஸ்டிக்மா வந்து இந்த வேக்சி லேயர் கவர் ஆயிருக்க வரைக்கும் நான் ரிசெப்டிவ். இந்த வேக்சி லேயர் கவர் ஆயிருக்க வரைக்கும் நான் ரிசெப்டிவ். இந்த வேக்சி லேயர் பிரேக் ஆனா மட்டும்தான் இட் பிகம்ஸ் ரிசெப்டிவ். ரிசெப்டிவ்னா என்ன மீனிங்? இட் கேன் ரிசீவ் pollen grains. புரியுதுங்களா? இந்த வேக்சி லேயர் ஸ்டிக்மாவை சுத்தி இருக்கும். அது பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் pollen ரிசீவ் ஆகும். அப்ப இந்த பிரேக் எப்படி பண்ணலாம்? எப்படி ஆகும்? ஹனிபி விசிட்னால இது பிரேக் ஆகும். ஹனிபி வந்து இதுல உட்காந்துச்சு அப்படின்னா இந்த வேக்சி லேயர் வந்து பிரேக் ஆகும். அதோட கால் பட்டுச்சு அப்படின்னா பிரேக் ஆகும். கால் படும்போது வெறும் ஸ்டிக்மா பிரேக் மட்டும் ஆகுமா? அது இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஒரு பிளான்ட்ல உட்காந்துட்டு வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஒரு பிளான்ட்ல இருந்திருக்கும். ஸோ அதோட சேர்ந்து போலன் கிரைன்ஸும் வந்திருக்கும். புரியுதுங்களா? இது மூலியமா போலன் கிரைன்ஸும் வந்திருக்கும். போலன் கிரைன்ஸும் வருது. அதோட சேர்ந்து அந்த வேக்சி லேயரும் பிரேக் ஆகுது. ஸோ இந்த மெக்கானிசம் வந்து எந்த இதை ப்ரொமோட் பண்ணும்? செல்ஃப் பாலினேஷனா இல்ல கிராஸ் பாலினேஷனா? கிராஸ் பாலினேஷன். கிராஸ் பாலினேஷனுக்கான மெக்கானிசம். முன்னாடி பார்த்தா மேல் ஸ்டெரிலிட்டி, செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இது எல்லாமே இதுல தான் வரும். அதுவும் கிராஸ் பாலினேஷன் தான் ப்ரொமோட் பண்ணும். ஹெர்கோகேமினா இதுக்கான டேர்ம் தான் நினைக்கிறேன். இதுக்கான டேர்ம் தான் வந்துட்டு ஹெர்கோகேமி அப்படின்னு சொல்லுவோம். இல்லம்மா, அது வேற வேற. டைகோகேமின்றது மெச்சூரிட்டி வச்சு சொல்றோம். ஹெர்கோகேமின்றது இந்த மாதிரி இன்செக்ட் விசிட்னால நடக்குது இல்ல, அதுக்கு பேர் ஹெர்கோகேமின்ற டேர்ம். போலாங்களா அடுத்த இது? ஸோ இந்த மாதிரி ஒரு ஹனிபி விசிட்னால மட்டும் அந்த வேக்சி லேயர் வந்து பிரேக் ஆகும். அது எந்த இதுல எக்ஸாம்பிள்? அது ஆல்பா லியூசன் ஆர் ஆல்பா. ஆல்பான்றது என்னது? என்ன பிளான்ட்ல வருது? ஃபாடர் பிளான்ட். ஃபாடர்ல வருது. ஃபாடர் கிராப்ல வருது. ஸோ செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி ஆல்ரெடி பார்த்தது, மேல் ஸ்டெரிலிட்டி ஆல்ரெடி பார்த்தது. மேல இருக்கிறதுல ஒரு மெக்கானிசம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டைக்ளைனி மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டைக்ளைனி டைகோகேமி ரெண்டும் சேர்ந்து கூட இருக்கலாம். மெய்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா மெய்ஸ்ல வந்துட்டு மொனேசியஸ் கண்டிஷனும் இருக்கு. மொனேசியஸ் கண்டிஷன் எதுல வருது? மொனேசியஸ் கண்டிஷனும் வருது. அதே நேரத்துல புரோட்டான்ட்ரிலையும் வருது. சோ இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதே மாதிரி மெய்ஸ்ல வந்து மேல் ஸ்டெரிலிட்டி இருக்கு. ஒரு சில மெய்ஸ்ல வந்துட்டு சிஎம்எஸ் டெக்சாஸ்னு இருக்கு. சிஎம்எஸ் டெக்சாஸ் வந்து மேல் ஸ்டெரிலிட்டியும் இருக்கு. சோ இதுல வந்து மேல் ஸ்டெரிலிட்டியும் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பாசிபிள். இது எல்லாமே சேர்ந்து அதான் இந்த பாயிண்ட்ல இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட்ல a combination of two or more of the above mechanism may occur in same species. A combination of two or more can occur in the same species அப்படின்னு சொல்றாங்க. மெய்ஸ்ல வந்து மொனேசியஸ் பிளஸ் புரோட்டான்ட்ரி ரெண்டுமே பாசிபிள் அப்படின்றாங்க. ட்ரிப்பிங் மெக்கானிசம். ஆமா, ட்ரைஃபோலியம் அலெக்சாண்ட்ரியம். நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப சொல்லுங்க, இதுல வந்துட்டு ஜெனடிக் கான்சிக்வன்சஸ் என்ன இருக்கலாம்? கிராஸ் பாலினேட்டட் கிராப்ல என்னமா? செல்ஃப். ஓகே, செல்ஃபிங் கஷ்டம். ஹோமோசைகஸா இருக்குமா ஹெட்ரோசைகஸ் இண்டிவிஜுவலா இருக்குமா? ஹெட்ரோசைகஸ் இண்டிவிஜுவலா இருக்கும். இன்பிரீடிங் டிப்ரெஷன் கிராஸ் பாலினேட்டட் ஸ்பீசிஸ்ல நடக்குமா நடக்காதா? நடக்கும். இன்பிரீடிங் டிப்ரெஷன் ஒன்னு, ஹெட்ரோசைகாசிட்டி ஒன்னு. ஹெட்ரோசைகாசிட்டி இல்ல ஹெட்ரோசைகஸ் இண்டிவிஜுவல், இன்பிரீடிங் டிப்ரெஷன் ஸோ அப்ப அந்த மாதிரி இதுல வந்து ப்ரீடிங் மெத்தட் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம்? என்ன மாதிரி ப்ரீடிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம் கிராஸ் பாலினேட்டட் ஸ்பீசிஸ்ல? ஹைபிரிட்ஸ். அதாவது வந்து அந்த ஹெட்ரோசைகாசிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு நான் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இந்த ஹெட்ரோசைகாசிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு நான் என்னென்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணுமோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். அதுல ஒன்று ஹைபிரிட் டெவலப்மெண்ட் இல்ல சிந்தட்டிக்ஸ். ஹைபிரிட் டெவலப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சிந்தட்டிக்ஸ் டெவலப் பண்ணலாம். சிந்தட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம்.
சிந்தட்டிக் வெரைட்டி. இந்த மாதிரி ஒரு ஹனிபி விசிட்னால பிரேக் ஆகுது இல்ல, அந்த இதுக்கு பேரு டெக்னிக்கல் டேர்ம் வந்து ட்ரிப்பிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேக்சி லேயர் பிரேக் ஆகுதுல, அதுக்கு பேரு ட்ரிப்பிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. நோட் பண்ணிட்டீங்களாமா? இது எல்லாமே சொன்னதுதான். இன்பிரீடிங் டிப்ரெஷன், ஹெட்ரோசைகாசிட்டி, எல்லாமே சொன்னதுதான். நோட் பண்ணிட்டீங்களா? சோ இப்போ ஆப்டன் கிராஸ் பாலினேட்டர்னா என்ன எக்ஸாம்பிள்? ஆப்டன் கிராஸ் பாலினேஷன் எவ்வளவு பர்சன்ட் கிராஸ் பாலினேஷன் இருக்கும்? 5 to 30% கிராஸ் பாலினேஷன். இது ரெண்டுக்கும் இன்டர்மீடியன்ட் ஸ்டேஜ் வரும். செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் ரெண்டுக்கும் இன்டர்மீடியன்ட் நடுவுல இருக்க மாதிரி இருக்கும். நடுவுல இருக்க ஒரு ஸ்டேஜ் வரும். சோ என்ன கிராப்? காட்டனு, சொர்க்கம், காட்டன், சொர்க்கம், சேஃப்ளவர் எதுல வரும்? சேஃப்ளவர். சேஃப்ளவர் எதுல வரும்? கர்தமஸ் டிங்டோரியஸ். அதுவும் இதில் தான் வரும். இதுல இருக்கு, இங்கே இருக்கு. அப்ப இதுல வந்து என்ன மாதிரியான ப்ரீடிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம்? இது வந்து ரெண்டும் கெட்டானு சொல்லிட்டோம். அதுக்கும் அதுலயும் வராம இதுலயும் வராம ரெண்டுக்குமான இன்டர்மிட்டன்ட் ஸ்டேஜ்னு சொல்லிட்டோம். அப்ப இதுல வந்துட்டு எந்த மாதிரி ப்ரீடிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம்? ரெண்டோட மெத்தடுமே யூஸ் பண்ணலாம். செல்ஃப் பாலினேட்டர் என்ன யூஸ் பண்ணுவோம் அதையும் யூஸ் பண்ணலாம். கிராஸ் பாலினேட்டர் என்ன யூஸ் பண்றோமோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். Breeding method suitable for both of them may be applied. Breeding method suitable for both of them may be applied அப்படின்றாங்க. ஹைபிரிட்ஸ் மோஸ்ட்லி வந்துட்டு இன் ஜெனரல் வந்து ஹைபிரிட்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. பிஜிஎன்பி எடுத்துட்டீங்க அப்படின்னா, பிஜிஎன்பின்னா ஹைபிரிட்ஸ். அர்ஹார்னு இருக்குல்ல, அர்ஹார்னா பிஜிஎன்பின்னு அர்த்தம். ஸோ பிஜிஎன்பிலாம் ஹைபிரிட் டெவலப் பண்றாங்க இதை வச்சுட்டு. காட்டன்ல உங்களுக்கே தெரியும், காட்டன்ல நிறைய ஹைபிரிட்ஸ் பார்த்துருக்கோம். காட்டன்ல ஏதாவது ஒரு ஹைபிரிட் பேர் சொல்லுங்க. H4 யார் பண்ணா? H4 வரலட்சுமின்னு ஒரு காட்டன் ஹைபிரிட் பேர் இருக்கு. நோட் பண்ணிட்டீங்களா? ஃபாதர் ஆஃப் ஹைபிரிட் காட்டன் யாரு? ஃபாதர் ஆஃப் ஹைபிரிட் காட்டன் சிடி பட்டேல். போலாங்களா அடுத்த இது? இதோட முடிஞ்சது.